வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருப்புகழ் சுவாமிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. இது 214வது பாடல். இந்த பாடல்ல அருணகிரிநாதர், நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட முறையிட்டு இருக்கேனேப்பா, என்னோட குரல் உனக்கு கேட்கலையா அப்படின்னு முருகனை பார்த்து கேட்கிற மாதிரி அமைச்சிருக்காரு. நம்ம சில வேண்டுதல்களை ரொம்ப நாளா வச்சுட்டு இருந்திருப்போம், அதுக்கான பதில் கிடைக்கல அப்படிங்கிறவங்க இந்த பாடலை பாடலாம். வாங்க இப்ப இந்த திருப்புகழை பார்க்கலாம். குமர குருபர முருக சரவண குக சண்முக கரிபிரகான குழக சிவசுத சிவய நமவன குரவன் அருள் குருமணியே என்று அமுத இமையவ திமிர்தம் இடு கடல்லதென அனுதினம் உனையோதும் அமலை அடியவர் கொடிய வினை கொடும் அபயம் இடுகுரல் அறியாயோ திமிர எழுகடல் உலக முறிப்பட திசைகள் பொடிப்பட வருசூரர் திகர முடியுடல் புவியில் விழ உயிர் திரை கொடு அமர்பொரும் அயில் வீரா நமனி உயிர்கொழும் அழலில் இணைக்கடல் நதிகோள் சடையுனர் குருநாதா நளின குருமலை மருவி அமர்த்தரு அவிலும் மறைப்புகழ் பெருமாளே. வாங்க இப்ப இந்த பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். இந்த பாடலை எடுத்ததுமே முருகனுடைய 6 பெயர்களை குறிப்பிட்டாரு. குமர குருபர முருக சரவண குக சண்முக. குமரனாக சிறியவனாக இருக்கக்கூடியவனே, குருவாக இருக்கக்கூடியவனே, அழகிய முருகனே, சரவண பொய்கள் உதித்த சரவணனே, இதே குகையில் இருக்கக்கூடிய குகனே, சண்முகனே, 6 முகங்களை கொண்டவனே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. கரிபிரகான குழக சிவசுத, அதாவது யானை முகத்தை கொண்ட விநாயகருக்கு பின் பிறந்த இளையவனே. குழக அப்படின்னா சிறியவனே அப்படின்னு அர்த்தம். சிவசுதம்னா சிவனுடைய மகனே. சிவய நமவன குரவன் அப்படின்னா சிவாய நம அப்படிங்கிற பஞ்சாட்சத்துக்கு குருவான சிவன் அருள் குருமணியே என்று அந்த சிவன் அருளிய குருவாக இருக்கக்கூடியவனே. அமுத இமையவர் திமிதம் இடு கடல்லதென அப்படின்னா தேவர்கள் அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக கடலை கடையும் போது கடல் எப்படி ஓசி எழுமிச்சோ அது மாதிரி அனுதினம் உனையோதும் அமலை அடியவர் அப்படின்னா உன்னையே நினைச்சு நான் பாடிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு நாளும். அமலை அடியவர் அப்படின்னா ஆரவாரத்தோட ரொம்ப சந்தோஷமா ஆரவாரத்தோட அவரை வணங்கக்கூடிய அடியவர்கள். கொடிய வினை கொடும் அப்படின்னா அவங்களுடைய கொடிய வினைகள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக அபயம் இடுகுரல் அறியாயோ அப்படின்னா அபயம் அப்படின்ட்டு உங்ககிட்ட முறையிடுறாங்க இல்லையா, அந்த குரல் உனக்கு கேட்கலையாப்பா. திமிரை 7 கடல் உலகம் முறிப்பட அப்படின்னா இருண்டு இருக்கக்கூடிய 7 கடல்களும் 7 உலகங்களும் கூட அழியிற மாதிரி திசைகள் பொடிபட வருசூரர் திகர முடியுடல் புவியில் விழ அப்படின்னா திசைகள் எல்லாமே பொடிபடுதான். போருக்கு வந்த அசுரர்கள் அவங்களோட தலையும் உடலும் பூமியில விழுகிற மாதிரி உயிர் திரை கூட அமர்பொரும் அயில் வீரா, அவங்களுடைய உயிரை எடுக்கக்கூடிய வகையில் போரிட்ட வேலை கொண்ட வீரனே. நமனி உயிர்கொழும் அழலில் இணைக்கடல் அப்படின்னா யமனுடைய உயிரை எடுத்த நெருப்புக்கு இணையான பாதங்களை உடைய நதிகோள் சடையுனர் குருநாதா. கங்கை நதியை தன்னுடைய சடாமுடியில சூடியிருக்கக்கூடிய சிவனுக்கே குருநாதனாகவனே. நளின குருமலை மருவி அமர்த்தரு, ரொம்ப அழகு நிறைந்த தாமரை மலர்கள் எல்லாம் நிறைந்த சுவாமிமலையில் வீற்றிருக்கக்கூடிய அவிலும் மறைப்புகழ் பெருமாளே அப்படின்னா வேதங்கள் எல்லாம் புகழ்ந்து சொல்லக்கூடிய பெருமாளே.